وعلى قلوب اعترفت بإلهيتك محققة وعلى ضمائر حوت من العلم بك حتى صارت. சீக்கிரம் ஷீட் எடுத்து போடுறேன், அதையே பார்த்துட்டு இருக்கேன். இறக்கு. ஏன் அவசரப்படுற? சீக்கிரம் போடு. போடுறேன். எங்க எப்படி இப்ப பாரு. இறக்குடா, என்ன முடிச்சிட்டு இருக்க? ஏய் எட்டி பார்க்காத. யார் நானா? எட்டி பார்க்கற பத்தியா? கலச்சு போடு. இந்த எடுத்துக்க. இன்னும் தூங்கலையா? கொஞ்சம் சீட்டாடியே பொழுத கழிச்சுடானுக்கு போல் இருக்க. சேனல மாத்த வேண்டாம், அதுவே அப்படியே போட்டோம். சொல்றதுக்கு ஹசான் 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 ஹசான். டேய் பாப்பா கூப்பிடுறாரா? அங்க பாருடா, பாப்பா கூப்பிடுறாரு. டேய் பாப்பாடா. எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், காதுல விழல? இப்ப மணி என்னாச்சு? எழுந்திருச்சு தொலை போங்க. எழுந்திருக்க ரெண்டு பேரும். போய் ஒழு செய்துட்டு போய் தொழுங்க. போங்க போங்க. ஓகேடா, சரி நான் வரேன்டா. அசன் பாய். அசன் நாளைக்கு பார்க்கலாம். பாய். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா Hassan, 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 Hassan. நபியே கூறுங்கள், உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கும் மலக்குல் மௌத் என்ற வானவர்தான் உங்கள் உயிரை கைப்பற்றுகின்றார். பின்னர் உங்கள் இறைவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு செல்லப்படுவீர்கள். மலக்குல் மௌத், மலக்கு, நீங்க மலக்குல் மௌத்தா?
சுவைக்கக்கூடியதுதான். பின்னர் நீங்கள் நம்மிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். அவர்களுக்குரிய தவணை வந்துவிட்டால் ஒரு வினாடி கூட பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். இதோ ஒருவரது உயிர் அவரது தொண்டைக்குழியை வந்து அடையும் போது, அவரை காப்பாற்ற மந்திரித்து ஊதுபவர் யாரேனும் உள்ளனரா என்று கேட்கப்படும் போது, இது தன் உயிர் பிரியும் நேரம் என்று அவர் புரிந்து கொள்ளும் போது, காலுடன் கால் பின்னிக் கொள்ளும் போது, அந்த நாளில் உம்முடைய இறைவனிடமே அந்த உயிர் இழுத்துச் செல்லப்படும். மரண வேதனை உண்மையிலேயே வந்துவிட்டது. எதில் இருந்து நீ பயந்து ஓடிக்கொண்டிருந்தாயோ அதுதான் இது. உங்கள் உயிர்களை நீங்களே வெளியேற்றுங்கள். இன்று உங்களுக்கு இழிவு தரும் வேதனையே வழங்கப்படும். அல்லாஹ் மீது உண்மைக்கு புறம்பானவற்றை நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்ததும், அவனுடைய வசனங்களை நீங்கள் ஏற்க மறுத்து கர்வம் கொண்டிருந்ததுமே இதற்கு காரணம் ஆகும். ஹசான், 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 எழுந்திருச்சு தொலைப்போ. எழுந்துரு, வாங்க சொல்லி எவ்வளவு நேரமாச்சு, எழுந்துரு. ஹசான், ஹசான். பாப்பா என்ன பாருங்க. பாப்பா, பாப்பா நான் தான் ஹசன். ஹசான், எழுந்திருச்சு போய் தொழு. ஹசான், 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 மகனே ஹசான். أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. لا إله إلا الله محمد رسول الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. وأن محمدا عبده ورسوله. هذا ما وعد الرحمن وصدق المرسلون. قولوا إنا لله وإنا إليه. யாச மகனை நான் இழந்துட்டேன். பாப்பா, பாப்பா என்ன பாருங்க.
ஹசான், இங்க வா. யார் நீ? வா ஹசான், வா. நான் உன் நண்பன். நீ என் நண்பனா? யார் அளவற்ற அருளாளன் அல்லாவின் அறிவுரையை புறக்கணிக்கிறாரோ அவருக்கென நாம் ஒரு ஷைத்தானை நண்பனாக நியமிப்போம். அவனே அவருக்கு இணை புரியாத தோழனாக இருப்பான். இத்தனை ஆண்டுகளாக நீ யாருக்கு கட்டுப்பட்டு நடந்தாயோ அவன்தான் நான். மார்க்க கடமைகள் சுமத்தப்பட்டு பருவ வயதை அடைந்த நீ இளைஞனாக ஆன அந்த வினாடி உனக்கு நினைவிருக்கிறதா? அந்த வினாடி முதல் நான் உன் இணை புரியாத நண்பனாக ஆகிவிட்டேன். நீ சென்ற இடமெல்லாம் நானும் வந்தேன். நீ எனக்கு கட்டுப்பட்டு என்னை சந்தோஷப்படுத்தினாய். இதனால் உன் அறிவையும் மனதையும் என் வசப்படுத்திக் கொண்டேன். இதை செய், இதை செய்யாதே என நான் தான் உனக்கு ஆணையிட்டுக் கொண்டிருந்தேன். கெட்ட நண்பர்களை நான் தான் உனக்கு அறிமுகப்படுத்தினேன். உன் வாழ்க்கையின் கடைசி நிமிடம் வரை உன் இறைவனின் கட்டளைகளை புறக்கணித்து நீ யாருக்கு கட்டுப்பட்டு நடந்தாயோ அவன் நான் தான். நான் மோசம் போயிட்டேனே. நான் தான் உன் இணை பிரியாத நண்பன். பாவத்தை நான் தான் உன்னை சுவைக்கச் செய்தேன். இசையில் உன்னை மூழ்கடித்ததும் நான் தான். அப்பாவி மனிதா, இத்தனை ஆண்டுகளாக என்னை உன்னால் அடையாளம் காண முடியவில்லையே. நீ சுதந்திரமானவன் என எண்ணிக்கொண்டிருந்தாயா? உன் விருப்பப்படியே அனைத்தையும் செய்கிறாய் என நினைத்துக் கொண்டிருந்தாயா? இல்லவே இல்லை. கெட்ட செயல்களை உன் மனம்தான் உனக்கு அழகாக காட்டியது. உனக்கு தெரியாமலேயே உன்னை இயக்கிக் கொண்டிருந்தது நான் தான். இப்போது இந்த உலகத்தை விட்டு நீ பிரிந்து விட்டாய். இதோ உனது கண், காது, மூக்கு உள்பட அனைத்து புலன்களும் கூர்மையாகிவிட்டன. எனவேதான் என்னை உன்னால் பார்க்க முடிகிறது. இப்போது என்ன செய்ய போகிறாய்? நான் தான் உன் தீய செயல்களுக்கு காரணம். இப்போது என்னிடமிருந்து எங்கே ஓடப் போகிறாய்? எங்கே ஓடப் போகிறாய்? இந்த விஷயம் தொடர்பாகத்தான் நீ அலட்சியமாக இருந்து கொண்டிருந்தாய். இப்போது உனக்கு முன்னால் இருந்த திரையை உன்னை விட்டு நாம் அகற்றிவிட்டோம். இன்றைய தினம் உனது பார்வை கூர்மையாகவும் உள்ளது. இதோ உன் உடல் நெருப்புக்கு விறகாகப் போகிறது. நீ துடிதுடிப்பதை எவராலும் பார்க்க முடியாது. உன் அலறலை எவராலும் கேட்க முடியாது. எவராலும் முடியாது, எவராலும் முடியாது, என்னை தவிர. உயிரே, நீ இப்போது கொதிக்கும் நீரால் குளிப்பாட்டப்பட போகிறாய்.
வேண்டாம், கருணை காட்டுங்க, என்னை விட்டுடுங்க, கருணை காட்டுங்க, வேண்டாம், என்னை விட்டுடுங்க. وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله لا إله إلا الله محمد رسول الله கருணை காட்டுங்க, வேண்டாம், என்னை விட்டுடுங்க, கருணை காட்டுங்க, கருணை காட்டுங்க. أشهد أن لا إله إلا الله عبده ورسوله لا إله إلا الله محمد رسول أشهد أن لا إله محمدا عبده ورسوله هذا ما وعد الرحمن والمرسلون قولوا إنا لله وإنا إليه راجعون أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أشهد أن محمدا عبده ورسوله لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله هذا ما وعد الرحمن وصدق المرسلون قولوا إنا لله وإنا إليه راجعون الشهادة أشهد أن صدق المرسلون قولوا إنا لله وإنا إليه راجعون أشهد أن محمدا عبده ورسوله لا إله إلا الله محمد رسول الله பாப்பா, பாப்பா, என்ன பாருங்க பாப்பா, நான் தான் ஹசன் பாப்பா, என்ன பாருங்க பாப்பா, பாப்பா நான் தான் ஹசன், என்ன பாருங்க பாப்பா, நான் தான் ஹசன், பாப்பா என்ன பாருங்க பாப்பா, பாப்பா என்ன பாருங்க பாப்பா, என்ன எங்க கொண்டு போறீங்க பாப்பா, என்ன எங்க கொண்டு போறீங்க பாப்பா? முகமது அலி, என் மேல ஏன் நாய் உட்கார்ந்து இருக்கு? அதை கீழே இறக்கி விடு, அதை கீழே இறக்கி விடுங்க பாப்பா, பாப்பா கீழே இறக்கி விடுங்க. மன்சூர், அது விரட்டு, விரட்டு பாப்பா, அதை விரட்டுங்க, என் மேல வைக்காதீங்க. நான் பேசுறது யாருக்கும் கேட்கலையா? நான் பேசுறது யாருக்கும் கேட்கலையா? எனக்கு பதில் சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. நான் உன்னிடம் சொல்லவில்லையா? நான் உன்னிடம் சொல்லவில்லையா? இன்றைய தினம் உன் பார்வை மிகவும் கூர்மையாகிவிட்டதென்று. உன் மீது போடப்பட்ட திரை இன்றைய தினம் அகற்றப்பட்டு விட்டது. இனி நீ எல்லாவற்றையும் உள்ளது உள்ளபடியே காண்பாய். இதோ இந்த அப்பாவிகள் உறங்கிக் கொண்டே இருப்பார்கள். மறுமை நாளில்தான் இவர்கள் கண் விழிப்பார்கள். இதோ இந்த நாய் நீ உலகில் செய்து கொண்டிருந்த பாவச் செயல்களின் உருவமாகும். இதுதான் உன் கைகள் சம்பாதித்து அனுப்பி வைத்தவை. இதுதான் உன் கைகள் சம்பாதித்து அனுப்பி வைத்தவை. ஒரு மனிதன் தன் இரு கைகளால் ஏற்கனவே செய்து அனுப்பி வைத்ததை அன்றைய தினம் காணும் போது கூறுவான், நம் மண்ணா இருந்திருக்க கூடாதா, நம் மண்ணா இருந்திருக்க கூடாதா, மண்ணா இருந்திருக்க கூடாதா.
என்ன அதுல வைக்காதீங்க வாப்பா. முகமது அலி, என்ன அதுல வைக்காதீங்க, வைக்காதீங்க என்ன அதுல. வாப்பா, என்ன அதுல வைக்காதீங்க. உனக்கு முன்னால் பார், அதோ அந்த குழிதான் நீ தனியாக தங்கப் போகும் வீடு. நீண்ட நாட்களாக உன் வருகையை அது எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. புழுக்களும் பாம்புகளும் அதில் வாழ்கின்றன. அதுதான் 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 கபர். பின்னர் அவனை அல்லாஹ் இறக்கச் செய்தான். பின்னர் அவனை மண்ணில் அடக்கம் செய்தான். அங்கேதான் கஃன் ஆடை அழிந்து போகும், முடிகள் உதிர்ந்து போகும், தோள்கள் கிழிந்து போகும், கண்கள் பிதுங்கி போகும், சீழும் சலமும் வாயில் வடிந்து போகும். இதோ உன் தந்தை, சகோதரர்கள், அண்டை வீட்டார், உறவினர், நண்பர்கள் தம் கைகளால் உன் மீது மண்ணை போடப் போகிறார்கள். உன்னை தனியாக இந்த கபரில் வைக்கப் போகிறார்கள். வேண்டாம், என்ன கபர்ல வைக்காதீங்க. ஆரம்பத்தில் நாம் உங்களை படைத்ததைப் போன்றே இப்போது நீங்கள் நம்மிடம் தனியாக வந்துள்ளீர்கள். நாம் உங்களுக்கு வழங்கிய செல்வம் முதலானவற்றை நீங்கள் உங்கள் முதுகுக்கு பின்னால் விட்டுவிட்டீர்கள். ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே, மோசம் போயிட்டேனே, நஷ்டம் அடைஞ்சிட்டேனே. இறைவா, என்ன விட்டு என்ன உலகத்துக்கு திரும்ப அனுப்பிடு, என்ன உலகத்துக்கு திரும்ப அனுப்பிடு. ஆனால் அது நடக்கவே நடக்காது. அது அவன் கூறும் வெற்று பேச்சு. அவர்கள் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாள் வரை அவர்களுக்கு அப்பால் ஒரு திரை இருக்கும். இறைவா, என்ன விட்டு என்ன உலகத்துக்கு திரும்ப அனுப்பிடு, என்ன உலகத்துக்கு திரும்ப அனுப்பிடு, என்ன உலகத்துக்கு திரும்ப அனுப்பிடு, 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 திரும்ப அனுப்பிடு. ஹசன், ஹசன், என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? ஹசன், நான் தப்பு பண்ணிட்டேன். என்னப்பா, என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி அழுற? பொறுமையா 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 இரு. ஒன்னும் ஆகல, ஒன்னும் ஆகல. பரவாயில்ல, பண்ணிட்டேன், பொறுமையா பாவம் பண்ணிட்டேன். பொறுமையா இரு. சரி, பரவாயில்ல, பரவாயில்லப்பா, பாவம் பண்ணிட்டேன். ஹசன், பொறுமையா இரு, ஒன்னும் ஆகல. எழுந்துருமா, எழுந்துரு. இறைவா, நான் பாவியாகிவிட்டேன். உன் அருளால் என்னை மன்னிப்பாயாக. உன்னிடம் கையேந்துகிறேன் இறைவா. எனக்கு பாவ மன்னிப்பு வழங்குவாயாக. இறைவா, உலகம் தூரமாகிவிட்டது, மரணம் நெருங்கிவிட்டது. கபரில் நாங்கள் தனியாக அடக்கம் செய்யப்படுவோம். எங்களுக்கு நீ துணையாக இருப்பாயாக. இறைவா, எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்துக் கொண்டோம்.
உன்னை தவிர வேறு எவராலும் பாவங்களை மன்னிக்க முடியாது. எனவே உன்னிடம் இருந்து எங்களுக்கு மன்னிப்பு வழங்குவாயாக, எங்களுக்கு கருணை காட்டுவாயாக. நிச்சயமாக நீ மன்னிப்பவனும்